இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இன்னும் 2 வாரங்களிலே நாம் அறுப்பின் பண்டிகையை ஆசரிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாரோ அதிலிருந்து கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க காத்திருக்கிறோம். குறிப்பாக அறுப்பின் காலத்திலே செலுத்த வேண்டிய முதற் பலனை சேர்ப்பின் காலத்திலே செலுத்த வேண்டிய தசம பாகத்தை நாம் கொடுக்கும்படியாக காத்திருக்கிறோம் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கென்று நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து அநேக வசனங்கள் உண்டு. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் அதிகமான வசனங்கள் உண்டு. எனவே நாம் சில வார்த்தைகளை யாரெல்லாம் கடினமான சூழ்நிலையிலே கொடுத்தார்கள், யாரெல்லாம் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே கொடுத்தார்கள் என்பதை குறித்து மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நான் கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியாக வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். நாம் கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை நிறைவான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிறாராம். வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். இதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது, அங்கே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அங்கே அப்படியே ஆயிற்று என்பதை நாம் பின்பகுதியிலே அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னபோது, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீ கேரி ஆற்றண்டைக்கு போய் அங்கே ஒளிந்து கொண்டிரு, நான் உன்னை அங்கே காகத்தினால் போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் போஷித்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த கேரி ஆற்றிலே தண்ணீர் வற்றினபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை இன்னும் உண்டாகி, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கும் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசி அப்படியே கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். அப்படி அவர் சொல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், சாரிபாத் விதவினிடத்திற்கு வந்தபோது, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீரும் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று சொன்னார். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். சூழ்நிலை என்னவென்றால், இந்த விதவையானவள் 2 விறகுகளை பொறுக்கி அவளும் அவனுடைய மகனும் சாப்பிட்டு பின்பு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடிக்கப் போகிறோம் என்பதாக சொல்லுகிற ஒரு பகுதியை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்படி அந்த விதவையை கொண்டு ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை போஷித்தார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது,
கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு சொன்னார். அப்படியே அந்த விதவையின் வீட்டிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தை எலியா தீர்க்கதரிசி நிமித்தமாக பலமாய் ஆசீர்வதித்தார். அவளும் அவள் மகனும் காக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் துணையை கொண்டு மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். இன்னும் நாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு திரளான ஜனங்கள் தம்மை நோக்கி வருகிறதை கண்டு மனதுருகி அவர்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் சுகப்படுத்தினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் இடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றுமில்லை என்றார்கள். 1000 புருஷர்கள் மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி பல 1000 மக்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் 5 அப்பமும் 2 மீன்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கொண்டு போனார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்று சொன்னார். அவர்கள் அவைகளை அவரிடத்தில் கொடுத்தார்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கை 12 கூட நிறைய எடுத்துக்கொண்டார்கள். சாப்பிட்டதில் புருஷர் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் இருந்ததை குறித்து நாம் வசனத்திலே வாசிக்க முடியும். 5 அப்பங்கள் 2 மீன்களை இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே கொடுத்த பொழுது அவர் அதை ஆசீர்வதித்தார். பல 1000 பேருக்கு உணவு கொடுத்தார். மீதியும் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். உங்களிடத்தில் உள்ள கொஞ்சத்தை நீங்கள் இயேசுவின் கரத்தில் கொடுக்கின்ற பொழுது அதை அவர் பல 1000 ஜனங்களை போஷிக்கும்படியான ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. 3ஆவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களின் 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மக்கோதோனியா நாட்டு திருச்சபையாருக்கு ஆண்டவர் அளித்த கிருபையை பாருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன கிருபை? அவர்கள் சோதிக்கப்படுகையிலும் உபத்திரவப்படுகையிலும் தாங்களே தரித்திரமுடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலும் கர்த்தருக்கென்று உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்பதை நாம் கர்த்தருடைய வேதத்திலே ஆழமாய் வாசிக்க முடியும். அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் இருக்கிறதை கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுத்தார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மிகுந்த உபத்திரவனாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ணமான சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும்
ஒப்பு கொடுத்தார்கள். மக்கெதோனியா நாட்டு திருச்சபையார் தங்களை கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவருக்கு என்னத்தை கொடுத்தாலும் உன்னை நீ கர்த்தருக்கென்று கொடுக்காவிட்டால் நீ கொடுப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவேதான் இந்த திருச்சபையாரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் முன்பு தங்களை கர்த்தருக்கென்றும் பின்பு எங்களுக்கென்றும் கொடுத்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? முழு இருதயத்தோடு கூட கர்த்தருக்கென்று மகாபரிய சந்தோஷத்தோட கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ஏழ்மையான விதவை ஒருவேளை உணவை சாப்பிட்டு விட்டு மடிந்து போக வேண்டும் என்ற சூழ்நிலையிலே முதல் அடையை கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாள். பஞ்சகாலம் முழுவதும் ஆண்டவர் தாயையும் மகனையும் நன்றாய் போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, வனாந்தரமான இடத்திலே ஒன்றுமில்லை, திரள் கூட்ட ஜனங்கள் காணப்பட்டார்கள். அங்கே ஒரு சிறுபையன் இடத்தில் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கொடுத்தார்கள். அவர் அதை ஆசீர்வதித்தார். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், அப்படியே மனைவிகள் பிள்ளைகள் என்று சொல்லி பல 1000 பேர் சாப்பிட்டார்கள். மீதியான துணிக்கை 12 கூட நிறைய எடுத்துக்கொண்டார்கள். மக்கெதோனியா நாட்டு திருச்சபையார் தாங்கள் சோதிக்கப்படுகையில் மிகவும் தரித்திரமான ஒரு நிலைமையிலே பரிபூரண சந்தோஷத்தினாலே கொடுத்தார்கள். எல்லாவற்றை காட்டிலும் அவர்கள் முதலாவது தங்களை கர்த்தருக்கென்று கொடுத்து எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே முதலாவது உங்களை நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுத்து விடுங்கள். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த போதவருடைய கரத்திலே அடங்கியிருங்கள். உங்களுடைய அப்போஸ்தலருடைய கரத்திலே அடங்கியிருங்கள். மெய்ப்பருடைய கரத்திலே அடங்கியிருங்கள். ஆண்டவர் உங்களை நன்றாய் ஆசீர்வதித்து விட போதுமானவராக இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கொடுப்பதிலே மகிழ்ச்சியோடு கூட கொடுப்போம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நிலத்தின் பலன்களை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் ஜனங்களுக்குள்ளே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். அதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்கிறீர்கள், முதற் பலனை கொடுக்கிறீர்கள், தசம பாகங்களை கொடுக்கிறீர்கள், இன்னும் வேண்டிய நேரமெல்லாம் கேட்டு வருகின்ற பொழுதெல்லாம் கர்த்தருக்கென்று பலமாய் கொடுக்கிறீர்கள். அதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் ஒருத்தலாமிலும் சீரகத்திலும் வெந்தயத்திலும் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்கிறீர்கள், தசம பாகங்களை கொடுக்கிறீர்கள், ஆனால் இரக்கத்தையும் தேவ அன்பையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருக்கு தருளாய் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும். வசனம் அப்படி கற்றுக் கொடுக்கிறது. அதே வேளையில் உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உன்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கின்ற, உன்னோடு கூட கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற சக விசுவாசிகளோடு கூட நீ இரக்கம் உடையவனாய், அன்பு நிறைந்தவர்களாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே விசுவாசம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். நீ இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கென்று எப்படி கொடுக்கிறேன்? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். உற்சாகமாய் கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே முதல் பலன்களோடு கூட கடந்து வருவோம். கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே நான் வருகின்ற பொழுது வெறுங்கையனாய் வராமல் முதற் பலன்
தசமபாகங்களை சேகரித்து கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கொண்டு வருவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது 10ஆம் வார்த்தை சொல்லுகிறது, இந்த காணிக்கையை நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்று கொண்டு வர தொடங்கின போது கர்த்தர் எங்களை நன்றாய் ஆசீர்வதித்தார். மீதி திரளான அன்பாரம் இருக்கிறதை நாங்கள் வைத்திருக்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்காக கொடுங்கள், கர்த்தருக்கென்று கொடுங்கள். ஒருவேளை உங்களிடத்திலே ஒன்றுமில்லாதவர்களுக்கென்று கொடுங்கள். கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் இந்த ஆலயத்தின் நன்மையினாலும் சம்பூரணத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்புவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வரப்போகிற அறுப்பின் பண்டிகைக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்படி ஜனங்கள் உமக்கென்று உற்சாகமாய் காணிக்கைகளை கொண்டு வர, தங்களையே உமக்கென்று அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அதே வேளையில் இரக்கத்தையும் அன்பையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஒருவரோடொருவர் ஊக்கமான அன்பு கொண்டிருங்கள் என்ற அந்த நிலைப்பாடு திருச்சபைக்குள்ளே பலமாய் காணப்படட்டும். அப்படி செயல்பட்டு உமக்கென்று கொண்டு வருகிற காணிக்கையை நீர் அங்கீகரிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமாய் கொண்டு வருகிற ஜனங்களை கர்த்தர் 1000 மடங்கான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக. நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன்.